பழம்பெரும் நடிகர் எம்ஜிஆரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். எம்ஜிஆரை முதல் முறையாக கண்கலங்க வைத்து அழைத்து வைத்த பாடல் எது தெரியுமா? எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டு அழுத தகவல் இப்போது வெளியாகி உள்ளது. அந்த பாடல் என்பதை காண்போம். வாங்க வீடியோ முழுமையாக காண்கலாம். எம்ஜிஆர் தன்னுடைய படத்தின் கதையை தேர்வு செய்வதில் எந்த அளவுக்கு கவனமாக இருப்பாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர். எம்ஜிஆர் முன்னணி நடிகராக மாறி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர். பெரும் நடிகராக மாறிய பின்னர் காதல் பாடல்களை தவிர்த்து சில தத்துவ பாடல்களையும் படங்களிலும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாம். அப்படி இவர் இப்படத்தில் இடம்பெற்ற நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளை, திருடாதே தம்பி திருடாதே போன்ற ஏராளமான பாடல்கள் என்றென்றும் ரசிகர்கள் மனதில் வெற்றி நீங்காத பாடல்களாகும். எம்ஜிஆர் படங்களுக்கு பெரும்பாலான பாடல்களை எழுதியவர்தான் கண்ணதாசன். கண்ணதாசனுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக பின்னரே எம்ஜிஆர் நடிக்கும் படங்களுக்கு பாடல் எழுதும் பொறுப்பு வாலிக்கு சென்றது. வாலி எம்ஜிஆர் காம்பினேஷன் அரசியல் கருத்துக்களோடு வெளியான பல பாடல்களை மக்கள் மனதில் வென்ற பாடல்களாக உள்ளன. அதேபோல் அரசியலிலும் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி பாடல்களும் அமைந்தன. இந்நிலையில் எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றை கேட்டு மனமுறிய அழுத சம்பவம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் நடிப்பில் பி. நீலகண்டன் இயக்கத்தில் 1972ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சங்கே முழங்கு. இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக லட்சுமி நடிக்க PS ராகவன், SS அசோகன், ராமசாமி உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர். கமலஹாசன் இந்த படத்தில் டான்ஸ் அசிஸ்டண்டாக பணியாற்றி வந்தாராம். இந்த படத்தில் கண்ணதாசன் வரிகள் உருவான பாடல் தான் அந்த பாடல். எந்த பாடல் தெரியுமா? அந்த 4 பேருக்கு நன்றி, உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்வோர் வார்த்தை இல்லை, நான் ஊமையாக பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே அது மேனி தாங்கிதான் சுமந்து செல், எனக்கொரு பந்தமில்லை, எவருக்கோ இறைவன் தந்தான், அந்த 4 பேருக்கு நன்றி என்கிற பாடல். கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் உருவான இந்த பாடல் தான் TM சவுந்தரராஜன் பாடியிருந்தார். இந்த பாடலை ரெக்கார்டிங் செய்து எம்ஜிஆரிடம் போட்டு காட்டிய போது அவர் தன்னை மறந்து கண்கலங்கி அழுததாக TMSV தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாராம். மேலும் இப்பாடலானது தமிழ் சினிமா உலகில் மக்கள் மனதில் சோகத்தை ஆழ்த்தக்கூடிய பாடலாகவும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிட. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.